கவரிங் செயின் தான் அத்தை. அதனாலதான் சரட கழட்டி கொடுன்னு கேட்டதுக்கு செல்வம் பணத்துக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோன்னு வேகமா உன்னை மாடி கூட்டிட்டு போனா போல இருக்கு. அப்படித்தானே? பாத்தீங்கல்ல உங்க மருமகளோட லட்சணத்தை வக்காலத்து வாங்கிட்டு வருவீங்களே. சொல்லு, தங்க தாலி சரட என்ன பண்ண? அம்மா, நான் உன்கிட்ட கேட்கல, உன் பொண்டாட்டி பதில் சொல்லட்டும். என்னோட சப்போர்ட் இல்லைன்னதும் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனி மாசம் மாசம் என்னால உதவி பண்ண முடியாதுங்கிறதுனால தாலி சரட அடமானம் வச்சு கிரைண்டர் வாங்கி கொடுத்து மாவு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் அவங்களுக்கு உதவி பண்ணேன். வெண்ணிலாவா கொக்கா, நீ எங்கேயோ போயிட்டடி. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. உங்ககிட்ட கொடுத்த வாக்க மீறி நான் என் அம்மா தங்கச்சிங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அடுத்த வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய நானா? நீ நகநட்டு எதுவும் போட்டுட்டு வர மாட்ட. நாங்க உனக்கு தாலி சரடு செஞ்சு போட்டா எங்களுக்கே தெரியாம அதை நீ அடமான வச்சு உங்க அம்மா வீட்டுக்கு நீ குடுப்பியாக்கும். அப்புறம் என் பிள்ளை சம்பாதிச்சு கொடுப்பான், அந்த நகையை நீ மீட்டெடுப்ப. அப்படித்தானே? நல்லா இருக்குடி நியாயம். இதான் நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துற லட்சணமாக்கும். பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், ஆனா போடுறது மட்டும் நல்லவ வேஷம். என்ன தைரியம் இருந்தா என் பேச்ச மீறி நீ உன் வீட்டுக்கு போனதும் இல்லாம பண உதவி பண்ணிருப்பா அவங்களுக்கு. இத பார், நான் அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். உனக்கு உன் வீடுதான் முக்கியம்னா தாராளமா போய் சேரு. இல்ல இந்த வீடுதான் முக்கியம்னா நீ தாராளமா இங்க இருக்கலாம். நீ ரெண்டு வீடையும் பாத்துக்குவேங்கிறதெல்லாம் இனி நடக்காத காரியம். ரெண்டுல ஒரு முடிவை இப்பவே நீ எடுத்தாகணும். அம்மா. என்னங்க? என்ன தடுக்காத மகா. உண்மை எதுவோ அதை சொல்லிதானே ஆகணும். அப்படின்னா இப்ப இவ சொன்னதும் பொய்யா? ஆமா, பொய் தான். என்ன மாட்டி விட கூடாதுங்கிறதுக்காக மகா பழிய சுமந்துகிட்டு நிக்கிறா. என்னடா சொல்ற? மகா குடும்பத்துக்காக நான் செஞ்சதா அவ செஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ செஞ்சியா? என்னடா செஞ்ச? மகா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறவே இல்ல. இவ மீறல, ஆனா இவ சொல்லிதானே எல்லாத்தையும் நீ செஞ்சிருக்க. அதானடா சொல்ல வர? இல்லம்மா, அடமானத்துல இருக்கிற பைக்கை பைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான்னு எப்ப மகாவுக்கு தெரிஞ்சதோ அப்பதான் நான் அவ குடும்பத்துக்கு உதவுன விஷயமே அவளுக்கு தெரியும். நான் பைக் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்துதான் தாலி சரட அடமானம் வச்சு எனக்கு பைக்கை மீட்டி கொடுத்தா. அதனால நான் அவங்க அம்மா வீட்டுக்கு உதவி பண்ணதுக்கும் மகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, நீ உதவி பண்ணி தொலைஞ்சதாவே இருக்கட்டும். இவளையே அவ குடும்பத்தோட உறவாடக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறப்போ நீ எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணலாம்? கட்டுப்பாடெல்லாம் நீங்க உங்க மருமகளுக்கு தானே போட்டீங்க, எனக்கு ஒன்னும் போடலையே. மகாவோட குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போ சொல்றீங்களா? நான் அவங்களோட மருமகம்மா. அப்படின்னா இன்னொரு மகன் தானே அர்த்தம். அப்ப அவங்களுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? நீங்க இன்னைக்கு வேணா வீம்பா பேசலாமா, ஆனா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால ஆன உதவியை செய்யணும்னு சொல்லி சொல்லிதான் என்ன வளர்த்திருக்கீங்க. அதுவும் என் மாமியார் குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படிமா கண்டுக்காம இருக்க முடியும்? ஆனா அவங்களுக்கு நான் உதவி பண்ணதுக்கும் மகாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அது நானா அவங்களுக்கு பண்ணது.
அண்ணே